நீங்க கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. சரி, அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு? சரி, ஓகே, சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவருங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா. புரியுதுங்களா? நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது. நம்மள யாராலையும் அசைக்க முடியாது. புரியுதுங்களா? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. கம்யூனிகேஷன் பண்றதுனால நம்ம மமகாரத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியுமா சாமி? என்ன கேக்குறீங்க? கம்யூனிகேஷன் பண்ணிட்டோம்ல. ஓ, கம்ப்ளீஷன் பண்ணா நம்முடைய மமகாரம் உயர்ந்த நிலைக்கு போயிடும். சரி சரி சரி. சரியான நிலைக்கு போயிடும். சரி சரி சரி. கம்ப்ளீஷன் அதுக்கான நுட்பம் தான் அது. சரி சரி சரி. இப்ப கம்ப்ளீஷன் அடுத்து செய்ய போறோம். சரி சரி. அதை செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். சரி சரி. ரொம்ப நன்றி சாமி. நல்லது. வேற யார் என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இப்ப காலையில இருந்து நான் சொல்லி கொடுத்த, காலையில இருந்து நான் சொன்ன, உங்களோட பகிர்ந்துகிட்ட இந்த கருத்துக்கள் சார்ந்து என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க. சாமி, இன்கம்ப்ளீஷன் பண்ணும்போது அது தினமும் இன்கம்ப்ளீஷன் மாறிக்கிட்டே இருக்குங்களா, இல்ல அது அப்படியே தொடர்ந்து? இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க இல்லைங்களா? இல்ல, அது இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்ல, கம்ப்ளீஷன் பண்ண சொல்றேன். கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க, இன்கம்ப்ளீஷன் பண்ண சொல்றீங்க. அதாவது முதல் சில நாட்கள் அது வேற வேறையா மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே அந்த இன்கம்ப்ளீஷன் கரைஞ்சு போயிடும். ரொம்ப ஈஸியா நடந்துடும். சரி சார், ஓகே, தேங்க்யூ. நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தோணுன ஒரு கருத்துக்கள் தான். ஆனா எல்லார்கிட்டையும் என்னால பகிர்ந்துக்க முடியல. ஒரு தலை சிறந்த குரு காட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை. எல்லாமே எனக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஏன் இந்த டவுட் வருது, அதுதான் என்னோட கேள்வி. அது நீ தான் திரும்பி பார்க்கணும். அதுதான் திரும்பி பார்த்தா எல்லாமே பதில் வருது. ஆனால என்னால கீழே தான் இருக்க முடியுது, மேல வர முடியலையே. ஏன்? அப்ப அது வாழ்க்கையை வாழ முடியல. உனக்கு தெரிஞ்சதுன்னு நினைச்சிருக்கிற போலித்தனமான அகங்காரம், அவ்வளவுதான். கரெக்ட் தான் சாமிஜி, அதை என்னால உணர முடியுது. ஆனா அந்த நிலைமைக்கு என்னால போக முடியல. அதான் அப்போ போறதுக்கு நான் கத்து கொடுக்குறேன், உட்காந்து கேளு. சரிங்க சாமிஜி. சுவாமிஜி, சில நாங்கள் கம்ப்ளீஷன் பண்ணும்போது கம்ப்ளீட் ஆகுது சுவாமி, நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன். பட் ஒரு சிலது பண்ண முடியாத போது உங்கள் ஃபோட்டோலையோ உங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணாலே போதுமா? நீங்கள் பண்ணிடுவீங்களா? கம்ப்ளீஷன்ல நீங்க தான் பொறுப்படுத்தாகணும். பண்ண முடியாததுன்னு நினைக்கிறது இன்னொரு பேட்டர்ன். அந்த பேட்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இல்லை? எல்லாமே முடியும். இம்பாசிபிளே இல்லை. இம்பாசிபிள் ஒன்று கிடையாது. தேங்க்ஸ் சுவாமிஜி. அப்புறம் இன்னொன்று, கல்பத்தருவில் வந்து நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணி சொல்லி கொடுக்குறீங்கள, அதை நாங்கள் தினமும் பண்ணும்போதோ இல்லை அடிக்கடி அது வேணும்னு நினைக்கும் போது விஷுவலைஸ் பண்ணுறேன் நடக்கிற மாதிரி. அதுக்கு இப்போ அவுட் சைட் வேர்ல்ட்லேருந்து ரெஸ்பான்ஸ் டிலே ஆனாலும் ஷுவராக ஒரு நாள் கண்டிப்பாக உண்டு இல்லை? உங்களுடைய பவர் ஆஃப் கம்ப்ளீஷனை பொறுத்து உடனடியாக அவுட் சைட் வேர்ல்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். சுவாமி நித்யானந்தம், ஸ்வ அந்நியகாரம்ங்கிறது ஓரளவு புரிஞ்சுது. கம்ப்ளீட் இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. அதாவது உலகத்தை பத்தியும் மத்தவங்களை பத்தியும் உங்களை சுத்தி வாழறவங்களை பத்தியும் ஆழ் மனசுல நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கள் என்ன, அதுதான் ஸ்வ அந்நியகாரம். நாம் மற்றவர்களை பற்றி உலகத்தை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அதாங்க. நல்லது. ஐயா, கம்ப்ளீஷன் சொல்றீங்க, அது எல்லார் இடத்துலயும் இருக்குது. யாரும் ஒருத்தவங்க கூட இல்லாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுலயே வச்சுக்கோங்க, அவ்வளவு இருக்குது. அதுல இருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு குறுகிய காலத்தில் உங்ககிட்ட நீங்க சொல்றது இன்கம்ப்ளீஷன். இப்ப நீங்க அதை மாத்தி சொல்லிட்டீங்க. இன்கம்ப்ளீஷன் எல்லார்ட்டையும் இருக்குன்றீங்க. அது எல்லார்ட்டையும் தான் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல. எங்கிட்டையும் இருக்குது. அதுல இருந்து சீக்கிரம் விடுதலை பெறுவதற்கு, வேகமாக விடுதலை பெறுவதற்கான டெக்னிக் தான் இப்ப கொடுக்க போறேன். மக்களுக்கு உபதேசமா என்னுடைய சார்பு. இப்ப அதுதான் இப்ப கொடுக்க போறேன். அதான் இப்ப கொடுக்க போறேன். சொல்லுங்க. இப்போ என்ன பத்தி ஒரு இமேஜ் இருக்கு, செல்ஃப் இமேஜ். என்ன பத்தி இன்னொருத்தங்க ஒரு இமேஜ் வச்சிருப்பாங்க. அத பத்தி நான் ஃபீல் பண்ணுமா? அதாவது ரோட்ல போற யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க யார் யாரோ கமிட் பண்ணிருக்கீங்களோ, யார் யார் உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட இமேஜ் பத்தி நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. தேங்க்யூ. உதாரணத்துக்கு நீங்க கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. சரி, அட்லீஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு? சரி, ஓகே, சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா? அண்ணன் தம்பி இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. குழந்தைங்க கல்யாண ஆகத்துல குழந்தை இருக்காது. சரி, அப்பா அம்மா அண்ணன் தம்பி, வேற யாராவது முக்கியமான உங்க வாழ்க்கையோட பாகமா மாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. யார் யாரெல்லாம் நீங்க கமிட் பண்ணி உங்களோட கமிட் பண்ணிருக்காங்களோ
ஓகே. இப்ப நீங்க அப்பாட்ட நான் வந்து உங்க பையன் கமிட் பண்ணிருக்கீங்க, ரைட். அவர் வந்து நான் உனக்கு அப்பான்னு கமிட் பண்ணிருக்காரு, ரைட். அந்த மாதிரி அம்மாட்ட அம்மான்னு கமிட் பண்ணி பையன் கமிட் பண்ணி அம்மான்னு கமிட் பண்ணாங்க, பிரதர்ஸ், ரைட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃப்ரெண்டுன்னு கமிட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கமிட் பண்ணிருக்காங்க. Correct. அந்த கமிட்டட் பீப்புள் அவங்க உங்களை பத்தி வச்சிருக்கிற இமேஜுக்கு நீங்க பொறுப்பு. Thank அது you. நீங்க கவலைப்பட்டு தான் ஆகணும். ஓகே, தேங்க் அது யூ. நீங்க மாத்தி தான் ஆகணும். தேங்க் யூ. யாரோ ரோட்ல போறவங்க பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. தேங்க் யூ. சுவாமி நித்யானந்தம். சொல்லுங்க. 21 கம்ப்ளிமெண்ட்ஸில் எழுத சொன்னீங்க. இன்கம்ப்ளிமெண்ட்ஸில் எழுத சொன்னதில் 20 வந்து அந்த பாதியில் நின்று போனதுக்கு நானே தான் காரணமா சாமி? 21க்குமே நாம தான் காரணங்கய்யா, வேற யாரும் காரணம் கிடையாதுங்கய்யா. இது பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, புரியுதுங்களா? நாம ஸ்திரமா இருந்தா யாராலும் அசைக்க முடியாது, நம்மள சாமி இந்த கிளாஸ் யாராலையும் அசைக்க முடியாது. இது நான் புரியுதுங்களா? நாம ஸ்திரமா இல்லைன்னா வழியில இருக்கிற புல் போதும் கீழே வந்து செத்து போயிடுவோம். இது நன்றாக இந்த கிளாஸ்ல உணர்ந்த சாமி. வேற ஒண்ணுமே இல்லைங்கய்யா. இது 3வது கிளாஸ் சாமி. வெறுமனே புல் தடிக்கு விழுந்து செத்தவங்களும் உண்டு, விஷமே உள்ள போனாலும் விஷம் பயந்து வெளியில போனவங்களும் உண்டு. ஆழ்மன பதிவுகள்ல பதிஞ்சு போனதை வந்து உணர்வுகள் மூலம் மாத்திக்கலான்றீங்க. கம்ப்ளீஷன் மூலமா மாத்திக்கலாம், உணர்வு மூலமா மாத்த முடியாது. அதுதான் சொல்றேன். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, பீச்சில் சரி சொல்ல கொலை பண்ணிட்டா அந்த இடத்துல வந்து போக முடியாது, அந்த ஆழ்மன பதிவுகள் பதிஞ்சு போயிடுது. காலையில எழுந்த உடனே எங்க வீட்டுக்காரி காப்பி குடிக்கலடா தலைவலி வந்துடுதுன்றாங்க. அப்ப காப்பி குடிக்காதனால தலைவலி வருதா? அந்த டைமிங் சரி சொல்லி காப்பி அந்த ஆழ்மன பதிவால தான் தலைவலி வருது. அந்த ஆழ்மன பதிவுகளை எப்படி மாத்துறது? அததான் இப்ப செய்ய போறோம், இத சொல்லி தர போறேன். இப்போ அத கம்ப்ளீஷன் பண்ணிட்டோம்னா காபி நினைப்பே இல்லாம கூட போயிடும். ரைட், நன்றி ஐயா. நல்லது, சொல்லுங்க. நித்யானந்தம் சாமி. சாமி, இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 6 months 1 year ஒரு ப்ராஜெக்ட்ல நான் போறேன். அதுக்கப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வேற டீம் போயிடுவேன். இப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றேன். அவங்க வந்து ஏதோ என்னோட ஆக்டிவிட்டீஸ்னால அவங்களால ஆக்டிவிட்டினால எனக்கு இன்கம்ப்ளீஷன் வரலாம். இப்போ அந்த மாதிரி இன்கம்ப்ளீஷன்ஸ் வந்து எப்படி, அதாவது அவங்க அன்னைக்கு ராத்திரியே கம்ப்ளீட் பண்ணிட்டாதான் நல்லது. ஏன்னா அந்த இன்கம்ப்ளீஷன்ஸ் வச்சுக்க கத்துக்கிட்டீங்கன்னா டீம் மாறினாலும் இன்கம்ப்ளீஷன் மாறாது. நீங்க டீம் மாறினாலும் பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கிற அந்த ஆளுங்களை பத்தி ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதை அப்படியே இங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதுதான் 4-5 வச்சிருப்பீங்க பாருங்க அந்த இமேஜ், அதை அப்படியே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. எத்தனை டீம் மாறினாலும் அதே 10 ஆளுங்க திரும்பி வராங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? அந்த 10 ஆள் திரும்பி வரலைங்கயா, நீங்க அந்த 10 ஆளையும் உள்ள வச்சிருக்கீங்கயா. அதனால நீங்க எந்த டீமுக்கு போனாலும் இல்ல டீ குடிக்க போனாலும் அந்த 10 ஆள் கூட இருப்பாங்க. புரியுதுங்களா? அதனால மாத்த வேண்டியது இங்க, அங்கல்ல. சொல்லுங்க. நித்யானந்தம் சாமிஜி, கம்ப்ளீஷன் டெய்லி பண்ணலாங்களா இல்ல எப்படி சாமி? அதாவது தினந்தோறும் ராத்திரி தூங்கும் பொழுது ஒரு 15 நிமிடமாவது கம்ப்ளீஷன் பண்ணிட்டு தூங்குங்க. சரி சாமி. நிம்மதியான தூக்கம் இருக்கும். 4 மணி நேரம் தூங்கினாலும் டயர்ட்னஸ் இல்லாம இருப்பீங்க. நாள் முழுவதும் வேலை செய்தாலும் வாழ்க்கையை பார்த்து போர் அடிக்காது, டயர்ட் ஆக மாட்டீங்க. சரி சாமி, ரொம்ப நன்றி.